Good afternoon, children. This is the fifth part in respiratory system. Regulation of respiration. இப்போ structure of respiratory system mechanism பார்த்தோம். இப்போ அந்த mechanism of respiration, how it was regulated. Specialized respiratory center was present in the medulla. Medulla oblongataல இருக்கு அந்த respiratory center. It is responsible for this regulation. So pneumotaxic center, அது வந்து அதுக்கு பேர் நியூமோடாக்சிக் சென்டர். இந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர் பான்ஸ் வெரோலியில் இருக்குது. இட்ஸ் த ரீஜன் ஆஃப் பிரைன் அண்ட் moderate the functions of respiratory rhythm center of ensure area found close to the rhythm center is highly sensitive to carbon dioxide and hydrogen ion. So pneumotoxic center பான்ஸ் வெரோலியில் இருக்கிறது தான். தென் a region of brain, ரெண்டும் சேர்ந்து தான் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரை வந்து மாடரேட் பண்ணுது. அந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு பக்கத்தில் உள்ள அயோட்டிக் ஆர்ச் அண்ட் கரோட்டிட் ஆர்ட்ரி, இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அது தே ஆர் ஹைலி சென்சிட்டிவ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அயான். ஸோ இந்த ரிசெப்டார் சென்டர் அயோட்டிக் ஆர்ச் அண்ட் கரோட்டிட் ஆர்ட்ரியோட இருக்கிறதுனால remedial action role of oxygen is insignificant in the regulation of respiratory rhythm. So the receptor less oxygen sense பண்ணிச்சுன்னா அதை வந்து நெமட்டோடாக்சிக் சென்டர் வந்து என்ன பண்ணும், இன்ஸ்பிரேஷனை இது பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிடுச்சுன்னா எக்ஸ்பிரேஷனை வந்து இனிஷியேட் பண்ணும். ஸோ இப்படி அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ரிசெப்டார்ஸ் ப்ளஸ் நியூமோடாக்சிக் சென்டர் ஆல்சோ இன்வால்வ்டு. ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த பிக்சரில் நியூமோடாக்சிக் சென்டர், இன்னொன்று இருக்குது எபினியூஸ்டிக் சென்டர். நியூமோடாக்சிக் சென்டர் வேகஸ் அண்ட் கிளாசோஃபரேஞ்சியல் நேவ் வந்து அந்த ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது. டார்சல் ரெஸ்பிரேட்டரி சென்டர் வந்து இன்ஸ்பிரேஷன், வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி சென்டர் வந்து எக்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி மோட்டர் பாத்வே எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இது பண்ணுது. ஸோ நெமட்டோடாக்சிக் சென்டர் இனிஷியேட் பண்ணும், அப்புறம் இன்கிபேட் பண்ணும். எபினியூஸ்டிக் வந்து இன்கிபேட் பண்ணும். ஸோ இப்படி ரெண்டு ஃபங்க்ஷனும் மாறி மாறி நடக்குது. இங்கே பாருங்கள், பான்ஸில் வந்து ரெண்டு சென்டர், அதான் நியூமோடாக்சிக் சென்டர் அண்ட் எபினியூஸ்டிக் சென்டர். இந்த ரெண்டு மூலமாக தான், ஒன்று வந்து ரெகுலேட் பண்ணுது, ஒன்று வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதை வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸோடையும் டயஃப்ராமோடையும் அங்கேருந்து நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது மூலமாக அதோடைய ஆக்ஷனை வந்து என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுது. ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். So a person travels quickly from elevation sea level to elevation above 8,000 feet. ஸோ கடல் மட்டத்துக்கு மேலே 8,000 ஃபீட்டுக்கு மேலே சடனாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் லோயர்ட். த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் வித் சிம்டம்ஸ் ஆஃப் அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏஜென்ட்டும் லோயர் ஆயிடுது. அதனால அந்த பர்சன்ஸ் வந்து மவுண்டன் சிக்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மவுண்டன் சிக்னஸ்ன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஹெடேக் வரும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரித், நாசியா, டிசீனஸ், தலை சுற்றுறது, புவர் பைண்டிங். எதனால அப்படின்னா புவர் பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோக்ளோபின். ஸோ அதனால அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ லாங் டேர்ம் பேசிஸாக அவங்க வந்து மவுண்டெயின்லே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னனைக்கு தே பிகின்ஸ் டு மேக் ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஹெமட்டோபொய்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் ஹெமட்டோபொய்டிக்னா என்ன, ரெட் பிளட் கார்பஸல் ப்ரொடியூஸ் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. ஸோ அதனால் கிட்னி வந்து என்ன பண்ணுதுன்னா, அக்சலரேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன் எரித்ரோபொய்டின் அப்படிங்கிற ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணும். அது வந்து போன் மேரோவை ஸ்டிமுலேட் பண்ணி மோர் ஆர்பிசிஸ் வந்து க்ரியேட் ஆகும் பெர்மனண்டாக மவுண்டைன்ஸில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி அவங்களுடைய பாடி கண்டிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களுக்கு சிக்னஸ் வராது. திடீர்னு போகிறவங்க ஒருத்தவங்களுக்கு தான் அந்த சிக்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ப்ராப்ளம் இப்போ பார்த்தீங்கன்னா
மெனி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்னால வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பாதிக்கும். ஆனால் ஹை ஆல்டிடியூடில் எப்படி அது ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கு. A partial pressure of oxygen in the atmosphere is just over 20 kilopascal. Partial pressure of oxygen in the alveoli வந்து 13K. ஆல்டிடியூடில் 6,500 மீட்டர்ஸ் அபோவில் இருக்கிறதுல இந்த ஏர் ப்ரெஷர் வந்து லெஸ்ஸாக இருக்கும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 10K. இது வந்து லங்ஸில் வந்து எப்படி ட்ராப் ஆகுதுன்னா 5.3 ட்ராப் ஆகுது. ஸோ திஸ் ரிசல்ட் இன் ஹீமோக்ளோபின் பிகமிங் ஒன்லி அபவுட், அப்போ அதுக்கு 75% இஸ் சேச்சுரேட்டட் இன் த லங்ஸ், 75% தான் ஃபில் ஆகுது. ஸோ அதனால லெஸ் ஆக்சிஜன் வந்து பாடி ஃபுல்லாக போகிறதுனால தான் இட் கேன் காஸ் ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் டிசீனஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த சிம்டம் இருந்துச்சுன்னா இட் கேன் ஈவன் பி ஃபேட்டல். ஸோ luckily the body can adapt to gradual changes in altitude by producing more red blood cell and hemoglobin, increasing from 40% or 50 up to 70%. so this can take several weeks. so தொடர்ந்து ஒருத்தர் மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்பிசி லெவலும் ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு அந்த சிக்னஸ் வராமல் என்ன செய்யும், பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். ஹைபாக்சியா, அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் ஏன் வருது? கரோட்டிட் ஆர்ட்ரி இருக்குல்ல, அப்போ அது லோ ஆக்சிஜன் லெவலை டிடெக்ட் பண்ணுது. ஸோ பிரெயின் வந்து சென்ஸ் சிக்னல் டு ரெஸ்ட் ஆஃப் த பாடி, அந்த பாடிக்கு சிக்னல் கொடுத்துருது. ஸோ அப்போ ப்ரீதிங் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, லங்ஸில் உள்ள வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைலேட் பெரிபரல் பிளட் வெசல்ஸ் இன் ஆர்ம்ஸ், லெக்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டில் உள்ள பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகும். ஸோ இந்த இதனால் அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்து டெவலப் ஆகுது. அதான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபாக்சியா. ஓகேவா? அதாவது ஹைபாக்சியானா என்ன? லோ ஆக்சிஜன்னால. இதே இது ஆப்போசிட்டாக when a person descends deep into the sea, the pressure in the surrounding water increase. அங்கே வந்து ஆல்டிடியூட் போகும்போது லோ ஆகுது, இது வந்து இன்க்ரீஸ். ஸோ இட் காசஸ் த லங்ஸ் டு டிக்ரீஸ் இன் வால்யூம். அந்த வால்யூம் ஆஃப் த லங்ஸ் வந்து அங்கே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ த டிக்ரீஸ் இன் வால்யூம் இன்க்ரீசஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ் வித்இன் த லங்ஸ். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆனவுடனே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் வந்து லங்ஸ்குள்ளே உள்ள பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் வந்து என்ன செய்யுது, உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து பெனிஃபிஷியல் தான். அடிஷ்னல் ஆக்சிஜன் வந்து சர்க்குலேஷனில் போகும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெனிஃபிட் வந்து இட் இஸ் ரிஸ்க் இன்க்ரீஸ் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு ரிஸ்க்கு. நைட்ரஜன் கேஸ் ஆல்சோ, அட்மாஸ்பியருக்கு ஏறுங்கும்போது ஆக்சிஜன் மட்டும் போகாது இல்லையா, நைட்ரஜனும் அதில் இருக்கும். நார்மல் கண்டிஷனில் நைட்ரஜன் வந்து அப்படியே எக்ஸாலேஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் ஹையாக இருந்தோடனே நைட்ரஜன் ஆல்சோ என்ட்ரி இன்டு த சர்க்குலேஷன், நைட்ரஜனும் சர்க்குலேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஸோ அப்போ பிளட் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் நைட்ரஜன் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த டைவர்ஸ் வந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தே கம் டு த சர்ஃபேஸ் குயிக்லி, தட் இஸ் டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது அக்கார் ஆகும்போது ஸோ நைட்ரஜன் கம்ஸ் அவுட் ஆஃப் த சொல்யூஷன் ஒயில் ஸ்டில் இன் த பிளட் ஃபார்மிங் பபிள்ஸ். ஸோ அது வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், பிளட் பபிள்ஸ் வந்து பிளட்டில் ஃபார்ம் பண்ணும். ஸ்மால் பபிள்ஸ் வந்து நைட்ரஜனில் ஃபார்ம் ஆகும்போது இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். லார்ஜர் பபிள் வந்து ஒரு கேப்பிலரியில் போய் பிளாக் ஆச்சு அப்படின்னு சொன்னனைக்கு இட் பிளாக் த பிளட் ஃப்ளோ அண்ட் நர்வ் எண்டிங்ஸை வந்து என்ன செய்யுது, இது கம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ இட் லீட்ஸ் டு டீகம்ப்ரெஷன் சிக்னஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் வந்த உடனே ஜாயின்ட்ஸ்லாம் பெயின், மசில்ஸ், நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதாவது ஸ்ட்ரோக் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. த ரிஸ்க் ஆஃப் நைட்ரஜன் necrosis and bends is common in scuba divers.
சரியா? During carbon dioxide poisoning, the demand for oxygen also increases. As the oxygen level in the blood decreases, it leads to suffocation and the skin turns bluish black மாறிடும். Suffocation மூச்சு திணறல் மாதிரி வரும். ஸ்கின் வந்து bluish black கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து டீப் சீக்குள்ளே போகிறாரு. சரௌண்டிங் வாட்டரில் உள்ள ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லங்ஸுடைய வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லங் வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறதுனால பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன்சைட் த லங்ஸ் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எஃபெக்ட் வந்து பெனிஃபிஷியல் தான். டிரைவ் அடிஷ்னல் ஆக்சிஜன் இன்டு த சர்க்குலேஷன். But it also risk the increase due to the increased pressure, some nitrogen gas also enter into the circulation. So அப்போ blood nitrogen content increase ஆகும்போது it a condition formed that is called nitrogen necrosis. இப்போ பாருங்க, டிசார்டர்ஸ் பார்க்க போகிறோம். லங் டிசார்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்துமா. ஒரு ஆஸ்துமட்டிக் பிராங்கியோல் எப்படி இருக்குது? நார்மல் பிராங்கியோல். ஸோ மோர் வைடண்டாக இருக்குது, அதோடைய கேப் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஏன் வந்து அவங்களுக்கு திணறல், ஃபுல்லாக ப்ரீதிங் ட்ரபிள் வருது அப்படின்னா அந்த இது வந்து நேரோ ஆகிடுது. பிராங்கியோல் வந்து நேரோ ஆகிடுது. பிராங்கியோல் லங்ஸுடைய ஸ்ட்ரக்சர் தெரியும். அடுத்து எஃபிஸ்மா. எஃபிஸ்மா is a chronic breathlessness caused by gradual breakdown of the thin walls of the alveoli, decreasing the total surface area of the gaseous exchange. So widening of the alveoli is called emphysema. ஸோ இப்போ வந்து இதில் வந்து எஃபிஸ்மாவில் அது பிராங்கியோல், இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வியோலை டேமேஜ் ஆகுது, தின் வால் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. ஸோ தின் வாலாக மாறுது. அது கேஷியஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஆல்வியோலை வைடண்ட் ஆகிடுது. சிகரெட் ஸ்மோக்கிங் அதுதான் வந்து ரெடியூஸ் த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஆஃப் த ஆல்வியோலார் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் எஃபிஸ்மா. பாருங்கள், நார்மல் எஃபிஸ்மா எப்படி இருக்குது, நார்மல் ஆல்வியோலை எப்படி இருக்குது. இது வந்து பாருங்கள், பிளட் வெசல்ஸ் எல்லாமே ஆல்வியோலே என்லார்ஜ் ஆகுது, பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகுது, கொஞ்சம் பிளட் வெசல்ஸ் தான் இருக்குது. ஸோ மியூக்கஸ் இன் பிராங்கியோல், பிராங்கியோலுக்குள்ளே மியூக்கஸ் ஒரு சளி மாதிரி ஒன்று வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து டீப் சீக்குள்ளே போகிறாரு. சரௌண்டிங் வாட்டரில் உள்ள ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லங்ஸுடைய வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லங் வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறதுனால பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன்சைட் த லங்ஸ் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எஃபெக்ட் வந்து பெனிஃபிஷியல் தான். டிரைவ் அடிஷ்னல் ஆக்சிஜன் இன்டு த சர்க்குலேஷன். But it also risk the increase due to the increased pressure, some nitrogen gas also enter into the circulation. ஸோ அப்போ blood nitrogen content increase ஆகும்போது it இப்போ பாருங்கள், ஹெல்த்தி பிராங்கியோல்ஸ் எப்படி இருக்குது, கிரானிக் பிராங்கைட்டிஸ் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ வைடண்டாக இருக்குது, இது எவ்வளோ நேரோவாக இருக்குது. அதில் உள்ள ஆல்வியோலை எப்படி இருக்குது, இதில் உள்ள ஆல்வியோலை ஏர் சாக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நார்மல் ஏர் சாக், இது வந்து இன்ஃப்ளேம்டு ஏர் சாக் ஃபில்டு வித் ஃப்ளூயிட். நிமோனியாவில் இந்த ஃப்ளூயிட் ஃபில் ஆனதுனால ஸோ அது வந்து பஸ் மாதிரி, அதாவது சளி மாதிரி கலெக்ட் ஆகிருக்கிறதுனால இது எப்படி இருக்குது, அது எப்படி கிளியராக இருக்குது பாருங்கள். இது நார்மல் ஏர் சாக்கும், இது வந்து நிமோனியாவில் உள்ள ஆல்வியோலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதை எடுத்திருக்கு. Tuberculosis. It's caused by Mycobacterium tuberculosis. It is mainly occur in the lungs and bones. Collection of fluid between the lungs and the chest wall is the main complication of disease. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆஸ்துமா எப்படி இருந்தது, பிராங்கைட்டிஸ் எப்படி இருந்துச்சு, நிமோனியா எப்படி இருந்துச்சு, அப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா லங்ஸுக்கும் செஸ்ட் வாலுக்கும் இடையில உள்ள இடத்துல வந்து ஃப்ளூயிட் கலெக்ஷன். ஸோ இது வந்து எதனால டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஒர்க் கண்டிஷனை பொறுத்து, ஸ்டோன் பிரேக்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, காட்டன் இண்டஸ்ட்ரி, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டஸ்ட்டு அடிக்கடி தொடர்ந்து போய் இருந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், டியூபர்குலோசிஸ். இப்போ எல்லா டிசீஸையுமே இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நிமோனியா, ஆஸ்பெஸ்டாஸ்,
pulmonary fibrosis, எஃபிஷ்மா, bronchitis, ஆஸ்துமா. ஸோ எப்படி மியூக்கஸ் வந்து செட்டில் ஆகுது அதில் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். மியூக்கஸ்னால் தெரியும் இல்லை, சளி மாதிரி ஒன்று சொல்யூஷன். சரியா? ஸோ இப்படி வந்து தொடர்ந்து வந்து ஒரு லங்ஸ் வந்து ஒரு ஹசார்டஸ்குள்ளே வந்து இட் வாஸ் கண்டினியூஸ்லி எக்ஸ்போஸ்ட். தட் மீன்ஸ் இட் லீட்ஸ் டு ஃபைப்ரோசிஸ். Silicosis and asbestosis are occupational respiratory disease resulting from inhalation of particle of silica from sand grinding asbestosis into the respiratory tract. Workers working in such industries must wear protective mask. ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு படிக்கிற இடத்துல உள்ளவங்க ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும், மாஸ்க் வியர் பண்ணிக்கணும். இல்லைனா இது கண்டினியூஸ்லி இட் வாஸ் என்ட்ரி இன்டு த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் காஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ முன்னாடி வந்து இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் என்னெல்லாமோ பார்த்தோலே, இந்த மாதிரி ஃபைப்ரோசிஸ், சிலிகாசிஸ் இதனால உங்களுக்கு வந்து ஃபர்தராக இந்த பிராங்கைட்டிஸோ, ஆஸ்துமாவோ அல்லது நிமோனியாவோ, டியூபர்குலோசிஸோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல் ஆர் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துடைய இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். ஓகே, இதான் எஃபிஸ்மா. பாருங்கள், நார்மல் எஃபிஸ்மா எப்படி இருக்குது, நார்மல் ஆல்வியோலே எப்படி இருக்குது. இது வந்து பாருங்கள், பிளட் வெசல்ஸ் எல்லாமே ஆல்வியோலே என்லார்ஜ் ஆகுது, பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகுது, கொஞ்சம் பிளட் வெசல்ஸ் தான் இருக்குது. ஸோ மியூக்கஸ் இன் பிராங்கியோலுக்குள்ளே மியூக்கஸ் ஒரு சளி மாதிரி ஒன்று வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு இருக்கிறனால ஆக்சிஜன் சப்ளை வந்து குறையுது. ஸோ லங் கேன்சர், கேன்சர் ஆஃப் த மவுத், லேரிங்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு வர மோர் சான்சஸ் ஆர் தேர் ஃபார் ஸ்மோக்கர்ஸ் தேன் நான் ஸ்மோக்கர்ஸ். ஸோ ஸ்மோக்கிங் ஆல்சோ காசஸ் கேன்சர் ஆஃப் த ஸ்டமக், pancreas, bladder and lower sperm count in man. Smoking can cause lung disease damaging the airways, alveoli and results in emphysema, chronic bronchitis. These two diseases along with asthma are often referred as chronic obstructive pulmonary disease. So when a person smokes, nearly 85% of the smoke released is inhaled by the smoker himself, and others in the vicinity called passive smokers are also affected. ஸோ பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னா என்ன, அது பக்கத்தில் தொடர்ந்து ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அது வந்து பாதிக்கும். ஸோ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஷுட் பி டன் இன் சச் யூசர்ஸ் டு வித்ரா திஸ் ஹேபிட். ஓகே, tuberculosis. It's caused by Mycobacterium tuberculosis. It is mainly occur in the lungs and bones. Collection of fluid between the lungs and the chest wall is the main complication of disease. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆஸ்துமா எப்படி இருந்தது, பிராங்கைட்டிஸ் எப்படி இருந்துச்சு, நிமோனியா எப்படி இருந்துச்சு, அப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா. இப்போ பாருங்கள், இதில் நான் ஸ்மோக்கரில் என்ன நடக்குது, ஸ்மோக்கரில் என்ன நடக்குது. நான் ஸ்மோக்கர் லங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ACE2 எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு பேர் தான் ACE2. அந்த எக்ஸ்ப்ரெஷன் இங்கே வந்து லோவாக இருக்குது, அங்கே வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து ஹையராக இருக்குது. ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலியேட்டட் செல்ஸ் தான் நிறையா இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் செக்ரிட்டரி செல், காப்லெட் செல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து டியூ டு தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ACE2. இட் காஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் மோர் காப்லெட் செல் அண்ட் ஸ்டார்ட் டு செக்ரீட் மோர் மியூக்கஸ் to eliminate the tars deposited on the lungs. So it leads to the accumulation of mucus or inflammation was present inside the lungs. புரியுதா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ACE2ங்கிறது ஒரு இம்யூன் ஃபங்க்ஷன். இது நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு சிலியேட்டட் எபித்தீலியம் தான் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து காப்லெட் செல் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவோன்னா, டெபாசிட்டாக இருக்க டார் செல்லை வெளியில் கொண்டு வர்றதுக்காக இந்த காப்லெட் செல் ப்ரொடியூஸ் மியூக்கஸ்.
ஸோ சளி மாதிரி ஒரு மியூக்கஸ் சொல்யூஷனை செக்ரீட் பண்ணுது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி த லங்ஸ் நாட் ஏபிள் டு expel out the mucus because air only comes throughout இல்லையா. ஸோ அதனால இட் காசஸ் அந்த ஸ்டார்ட் டு அக்குமுலேட் இன்சைட் த லங்ஸ் இட் செல்ஃப் ஆர் அல்வியோலை ஆர் பிராங்கியோல் எக்ஸெட்ரா. ஸோ இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளமேஷன். ஓகேவா. ஸோ அப்போது இதில் ACE2 இருந்தாலே அவங்க வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு இது?